எல்லோருக்கும் வணக்கம். இது கோயம்புத்தூர் ஸ்ரீ இன்ஜினியரிங் ஹாலோ பிளாக் மிஷின் மேனுஃபேக்சரிங். எங்கள் ஃபேக்டரியில் பார்த்தீங்கன்னா ஹாலோ பிளாக் மேக்கிங் மிஷின், ஃப்ளையாஸ் பிரிக் மேக்கிங் மிஷின், பேன் மிக்சர் மிஷின், காங்கிரீட் மிக்சர் மிஷின் அப்படின்னு நிறைய ரகம் பண்ணுறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது ரோட்டரி ஃப்ளையாஸ் பிரிக் மேக் மிஷின். அதுதான் இந்த மிஷின். வாங்க இதை பற்றி என்ன பார்த்துடலாம். ஃப்ளையாஸ் மிஷினை பொறுத்த வரைக்கும் நாங்கள் வந்து 2 மாடல் பண்ணுறோம். ஒன்று பார்த்தீங்கன்னா இந்த ரோட்டரி ஃப்ளையாஸ் பிரிக் மேக் மிஷின். இதுலேயே நிறைய அட்வான்ஸ் மாடல் வந்துட்டோம். நம்ம அதை போய் பார்த்துடலாம். நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி வெர்டிகல் டைப், அதாவது இதில் பார்த்தீங்கன்னா மொத்தம் 3 மாடல் பண்ணுறோம். எப்படின்னா ஒன்று வந்து பெல்ட் வரக்கூடிய மாடல் ஒன்று, அதாவது கல்லடிச்சு பார்த்தீங்கன்னா பெல்ட்டில் வந்துட்டே இருக்கும், எடுத்து வச்சுட்டே இருப்பாங்க. நெக்ஸ்ட் மாடல் பார்த்தீங்கன்னா பேலட்டு, பழகில் வரக்கூடிய மாடல், அதுவும் நாங்கள் பண்ணுறோம். அதுக்கு அடுத்த மாடல் பார்த்தீங்கன்னா ஸ்டீல், அதாவது முன்னாடி பெரிய ஸ்டீல் பிளேட் இருக்கும், அந்த ஸ்டீல் பிளேட் உள்ளே போய் அந்த கல்லை வாங்கி வெளியே வந்துடும். அப்போ நம்ம எடுத்து டக்குன்னு வச்சுக்கலாம். அந்த மாதிரி இதில் பார்த்தா மொத்தம் 3 மாடல் பண்ணுறோம். இப்போ இதுக்கு முன்னாடி போட்ட வீடியோ பார்த்தீங்கன்னா இதில் வந்து அந்த ஸ்டீல் மாடல் போட்டிருப்பேன். இதோட வீடியோ நான் அடுத்த நெக்ஸ்ட் பதிவு பண்ணுறேன். இப்போ இந்த மிஷினை பற்றி நம்ம கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துடலாம் வாங்க. இந்த மிஷினுடைய ப்ரெஸ்ஸிங் கெப்பாசிட்டி 50 டன், 50 டன் கெப்பாசிட்டி நாங்கள் பண்ணக்கூடியது. இதனுடைய சிலிண்டர் பார்த்தீங்கன்னா நாங்கள் சென்டரில் மாட்டியிருப்போம். வழக்கமாக எல்லாம் மாட்டுற மாதிரி தான் சென்டரில் மாட்டியிருப்போம். அதுக்கு உண்டான சேஃப்டி கார்டு, அது போக இந்த பக்கம் எஜெக்ஷனுக்காக ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்கோம். கல் வந்து வெளியே வர்றதுக்காக இங்கே ஒரு சிலிண்டர் கொடுத்துருக்கேன். பார்த்தாலே தெரியும். இந்த ராடு ரொம்ப ஹெவியாக இருக்கும். அதே போல் அந்த சென்டர் சிலிண்டருடைய ராடு பார்த்தீங்கன்னா 120 ராடு போடுவோம். ப்ரெஸ்ஸிங் சிலிண்டர் ராடு 120 போட்டுருவோம். இது வந்து எஜெக்ட் பண்ணுறதுக்காக, கல் வந்து வெளியே வர்றதுக்காக இந்த மெத்தட். இது இங்கே மேலே பார்த்தீங்கன்னா டைங்க செக்ஷன் மாட்டியிருப்போம். இது வந்து டையோடைய ஹைட்டு பார்த்தீங்கன்னா 80 கல் வர மாதிரி பார்த்து கேட்டிருந்தாங்க. உள்ள சீல் போட்டிருக்கான் பாருங்க, டிசிபின்னு சீல் போட்டிருப்போம். இது வந்து கஸ்டமர் கேட்டாங்க, சார் எனக்கு வந்து ஹைட்டு வந்து 80 வேணும், 75 பத்தாது அப்படின்னு கேட்டாங்க. அதுக்காக போட்டிருக்கோம். அப்புறம் அது போக இந்த டீத்து சேஃப்டி இதுக்காக ஒரு கார்டு வெளியே போட்டேன். இந்த கிரீஸ் எல்லாம் போட்டு அப்போ நிறைய போடுவாங்க, அப்போ மண் வந்து ஒட்டாமல் இருக்கிறதுக்காக ஒரு சேஃப்டி கார்டுன்னு போட்டிருக்கேன். அதே போல் இந்த ஸ்டோரேஜ் பாக்ஸ் அதிகமாக போட்டிருக்கேன், கொஞ்சம் பெருசாக போட்டிருக்கேன். இது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் மண் கொஞ்சம் நிறைய பிடிக்கிற மாதிரி போட்டிருக்கேன். அதுபோக இந்த மிஷினுடைய ஸ்ட்ரக்சர் பிளேட், இது பார்த்தீங்கன்னா நார்மலாக 25 mm திக்னஸாக போடுவோம் நாங்கள். அதாவது இங்கே பாருங்கள் எல்லாமே 25 போட்டு மேலே அடிச்சுலாம் வந்து நாங்கள் வந்து ஒரு 20 பிளேட் போடுவோம். இப்போ என்ன பண்ணிட்டேன்னா இது வந்து 30 பிளேட் போட்டேன். கஸ்டமர் கேட்டதுனால இது எல்லாமே 30 பிளேட் ஆகும். மேலே வந்து 20 பிளேட்டாக போட்டேன். கம்ப்ளீட் எல்லாமே மிக் வெல்டிங் போட்டிருக்கேன், A to Z. இந்த மேலே பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ மோட்டர் 2 போட்டிருக்கேன். அதாவது இந்த டீத்து வந்து நம்ம பிடிக்கிறதுக்காக 2 ஹைட்ரோ மோட்டர் போட்டிருக்கேன். அது மட்டும் இல்லாமல் இந்த வால்வ் எல்லாமே யூகன் வால்வ்ஸ் எல்லாமே இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். இங்கே ஒரு ஜங்ஷன் பாக்ஸ் இங்கே போட்டு விட்ருக்கேன். அதோட இதோட ஆயில் கெப்பாசிட்டி பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 250 லிட்டர் கெப்பாசிட்டி பிடிக்கும். அப்புறம் மோட்டர் பார்த்தீங்கன்னா கிராம்ப்டன் பிரீஸ் மோட்ரு, இது வந்து 15 HP வரும். இது போக பேன் மிக்சர் ஒரு 15 HP வரும். 2 சேர்ந்து 30 ஆச்சு. கன்வேருக்கு ஒரு 2 HP வரும். அப்போ 32 HP நம்ம இந்த மிஷின் தேவைப்படும் 3 பேஸ் லைனில். அது மட்டும் இல்லாமல் இந்த வால்வும் அதே மாதிரி தான் யூகன் வால்வ்ஸ் போட்டிருப்பேன். இந்த மோட்டர் கூட வரக்கூடிய பம்பு, அட்டாச் பம்ப் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஹெவியாகவும் பெரிய பம்பாக போட்டிருக்கேன் பாருங்க. இங்கே பார்த்தாலும் தெரியும், ரொம்ப பெரிய பம்பாக போட்டிருப்பேன். அதை கனெக்ட் பண்ணுறதுக்காக கப்ளிங் செட்டு அதை மாட்டி விட்டுருப்பேன். அது மட்டும் இல்லாமல் இங்கே வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் பிளேட்டை ரொம்ப ஹெவியாக கொடுத்துருப்பேன். கீழே வரக்கூடிய ஸ்ட்ரக்சர் பிளேட் எல்லாமே ஹெவியாக கொடுத்துருப்பேன். இங்கே ஒரு சின்ன ட்ரே இருக்குது. இது எதுக்காக அப்படின்னா இந்த வேஸ்டேஜ் மண் வெளியே வரதுக்காக. அது மட்டும் இல்லாமல் இந்த ஹைட்ரோ மோட்டர் ஃபிட்டிங் பண்ணக்கூடிய இடத்துல பார்த்தீங்கன்னா இந்த பிளேட் ரொம்ப பெருசாகவும் வெல்டிங் ரொம்ப பெருசாகவும் கனமான பிளேட்டாக கொடுத்துருப்போம். எதுக்காகனா இதுதான் மெயினான விஷயம், அந்த டீத்தை பிடிச்சி ஓடக்கூடிய ஏரியா. அதனால் ரொம்ப பர்டிகுலர் இதுக்கு கேர் எடுத்து பண்ணிக்கிறோம், ரொம்ப குவாலிட்டியாக பண்ணிக்கிறோம். இது வந்து மிஷினுடைய பேனல் போர்டு, டோட்டல் கண்ட்ரோல் இதில் தான் இருக்கும். நம்ம வந்து இன்புட் கனெக்ஷன் கொடுக்குற வரைக்கும் எல்லாம் அவுட்புட் போகிற வரைக்கும் எல்லாமே இருக்கும். அவுட்புட்டுக்கு 2 சாக்கெட் கொடுத்துருக்கேன். நீங்கள் சைட்டுக்கு போய் அந்த 2 சாக்கெட்டை மட்டும் கனெக்ஷன் மட்டும் கொடுத்தா போதும், ரன் ஆகிக்கும். நீங்கள் இன்புட் ஒயர் கொடுத்துட்டு ஒரு எர்த்து கொடுத்தீங்கன்னா மிஷின் ரன் பண்ண ஆரம்பிச்சிக்கும். நாங்கள் செட்டிங்ஸ் எல்லாமே இங்கே முடிச்சிடுவோம். A to Z எல்லா செட்டிங்ஸ் இங்கே முடிச்சுட்டு தான் இங்கேருந்து பேக் பண்ணி தான் நாங்கள் அவுட்புட்டே கொண்டு போவோம். அதாவது 50 டன் கெப்பாசிட்டி எல்லாம் ப்ரெஸிங் வச்சுட்டு லைன் எல்லாம் கனெக்ஷன் முடிச்சுட்டு அந்த ரொட்டேட்டிங் டைம் முடிச்சு எல்லாம் செட் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் தான் இங்கே நாங்கள் அடுத்து வெளியே கொண்டு போவோம். வந்து லிஃப்டிங் தூக்குறதுக்காக 2 ஹூக் கொடுத்துருக்கோம். இங்கே ஒரு ஹூக், அங்கே ஒரு ஹூக் பார்த்தா தெரியும் உங்களுக்கு. அது போக இதனுடைய சென்டர் சாஃப்ட் கனெக்ஷன் இங்கே இருக்கும் மேலே ஹெட்டிங்கில். இங்கே பார்த்தீங்கன்னா பேரிங் போட்டிருப்போம். இதுக்குள்ளே பேரிங் இருக்கும். இது ஒரு சேஃப்டி கவர், மண்ணு போகக்கூடாதுக்காக உள்ளே போட்டிருப்போம். இதுக்கு ஒரே ஷாஃப்ட் மேலேருந்து கீழே வரைக்கும் ஒரே சாஃப்டாக கொடுத்துருப்போம். அந்த சாஃப்ட் போகிற வழி எல்லா பக்கமும் பேரிங் இருக்கும் அந்த மெத்தடில். அப்புறம் பிரத்யேகமாக பார்த்தீங்கன்னா கஸ்டமர் வந்து கேட்டாங்க, இந்த மாதிரி எனக்கு வந்து கல்லில் வந்து நேம் போட்டு கேட்டாங்க. நம்ம கல் கொடுக்கும்போது நேம் போட்டு கொடுக்கலாம் இந்த மாதிரி. அப்புறம் அது மட்டும் இல்லாமல் சென்சார் கீழே போட்டிருக்கேன். சென்சாருக்கு சேஃப்டி கார்டு இங்கே போட்டிருக்கேன் பாருங்கள். மண் வந்து மேலே பட்டாலும் வலிக்கு கீழே போகிற மாதிரி சென்சாருக்கு இங்கே போட்டிருக்கேன். இங்கே ஒரு சென்சார் கார்டு போட்டிருக்கேன், அங்கே ஒன்று போட்டிருக்கேன். இந்த கீழே எல்லாமே சேனல் பார்த்தீங்கன்னா வைசாக்சில் சேனல் போட்டிருப்பேன். எல்லாம் 4க்கு 2 சேனல். மேலே வந்து 10 ohm பிளேட்ஸ் கொடுத்துருக்கேன் கவரேஜ் பண்ணுறதுக்காக. இந்த பிரிக்கு சைஸ் பார்த்தீங்கன்னா 9/4/3 அதான் கான்செப்ட். பிரிக்கோட சைஸு மேலே பார்த்தீங்கன்னா காடி வந்துடும். காடி பார்த்தீங்கன்னா இந்த பக்கம் 4 காடி, கீழ் சைடு 4 காடி வந்துடும்.
இந்த மாதிரி லெட்டர் வேணால் லெட்டர் நம்ம போட்டுக்கலாம். இப்போ நம்ம அடித்து பார்த்தோம், டெமோ பார்த்துட்டோம், டிசிஎம் இப்போ டிசிபின்னு போட்டு நம்ம அடித்து பார்த்துட்டோம். அந்த மெத்தட் உள்ளது மெட்டீரியல் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அப்படியே EN38 கிரேடு மெட்டில் வந்துடும் எல்லாமே. அதாவது இந்த டை பாக்ஸ் மட்டும் EN38 கிரேடு மெட்டில் வந்துடும். இதுக்கு உண்டான பாட்டம் ப்ரெஸ்ஸிங் பெட்டிங் போட்டுருக்க பாருங்க. இது வந்து கல்லை வந்து வெளியே எஜெக்ட் பண்ணுறது. இதுக்கு மேலே உள்ள புஷ் பீஸ் போட்டிருப்பேன், அதுவும் அந்த கிரேடு மெட்டில் போடுவேன். EN38 கிரேடு மெட்டில் போட்டிருப்பேன் உள்ளுக்குள்ள. இது வந்து எஜெக்ட் பண்ணுறதுக்காக இது ரொம்ப ஹெவியாக போட்டிருப்பேன். இதெல்லாம் மெயினான விஷயங்கள். இதெல்லாம் இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் நம்ம 1 மணி நேரத்துக்கு 1250 பிளாக் எடுத்துக்கலாம். அதாவது 8 மணி நேரத்தில் 10,000 பிளாக் எடுத்துக்கலாம். அந்த மிஷின் தான் இது. இப்போ இதுக்கு லேபர் பார்த்தீங்கன்னா நமக்கு 5 பேர் தேவைப்படுவாங்க. எப்படின்னா மிக்சிங் போடுறதுல 2 பேர் ஆகும், கல் எடுத்து வைக்க 2 பேர் ஆகும், ஒருத்தர் வந்து இந்த அடிச்ச கல்லை கொண்டு ஷிப் பண்ணி கொண்டு வைக்கிறதுக்கு ஒரு ஆகும். அப்படி 5 பேர் தேவைப்படுவாங்க. இப்போ இந்த மிஷினை பொறுத்த வரைக்கும் ஒரு பேக்கேஜ் ஃபுல்லாக வந்துடும். என்னென்ன வரும் அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த மிஷின் ஒன்று வந்துடும், ரோட்டரி மிஷின் ஒன்று வந்துடும். இது கூட 500 kg கெப்பாசிட்டி உள்ள ஒரு பேன் மிக்சர் மிஷின் வரும். அப்புறம் 20 அடி நீளமுள்ள ஒரு கன்வேயர் ஒன்று வந்துடும். அது போக ஹைட்ராலிக் பேலட் ட்ராலி 2, 4 சின்ன ட்ராலி, அப்படி மொத்த பேக்கேஜாக வந்துடும். சப்போஸ் வேண்டாம் சார், எங்களுக்கு ஆல்ரெடி நாங்கள் வந்து ரன் பண்ணிட்டு இருக்கிறோம், எங்களுக்கு மிஷின் மட்டும் போதும், பேன் மிக்சர் எங்கிட்ட இருக்குது, கன்வேயர் இருக்குது அப்படின்னா கூட நீங்கள் மிஷினாகவும் வாங்கிக்கலாம். இது வந்து பார்த்தீங்கன்னா ஆயில் கூலர் இங்கே ஒன்று மாட்டியிருக்கேன். இதோட வேலை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஹைட்ராலிக் சிலிண்டர் உள்ளே போனதுக்கப்புறம், ஆயில் உள்ளே போனதுக்கப்புறம் திருப்பி நேரம் அந்த பிளாக் வழியே வந்து நேரம் ரிட்டர்ன் வரும். வந்ததுக்கப்புறம் வந்து உள்ளே போகும், ஆயில் உள்ளே போய் இப்படி வெளியே வரும். வெளியே வந்து திருப்பி டேங்குக்கு போகும். அப்படி போகும்போது என்ன ஆகுன்னா, ஆயில் ரொம்ப சூடாக மாறும். அப்போ இந்த கூலர் என்ன பண்ணும், நம்ம 2 இன்புட் கொடுத்துருக்கோம், ஒரு இன்புட் ஒரு அவுட்புட் கொடுத்துருக்கோம். இதுக்குள்ளே வந்து வாட்டர் சர்க்குலேஷன் உள்ளே போகும், தண்ணி வந்து உள்ளே போயிட்டு வெளியே வரும். வெளியே வரும்போது இதுவும் பக்கமாக இருக்கும். அப்போ என்ன பண்ணும் பார்த்தீங்கன்னா, அந்த ஆயில் வந்து சூடாகாமல் பாதுகாத்துக்கும். ஏன் ஆயில் சூடாகக்கூடாது அப்படின்னா, ஆயில் சூடாச்சுன்னா லைஃப் நிற்காது. அதை பார்த்தீங்கன்னா நமக்கு 4 வருஷம் வரக்கூடிய ஆயில் வந்து 2 வருஷத்துலேயே போயிடும். அப்படி போகும்போது என்ன ஆகுன்னா, வேலை செய்யக்கூடிய ஹைட்ராலிக் சிலிண்டர்ஸ் எல்லாமே ஸ்லோ வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அதாவது ரொம்ப ஸ்பீடாக இல்லாமல் ரொம்ப ஸ்லோ வேலை செய்ய ஆரம்பிச்சிடும். அப்போ ஸ்லோ வேலை செய்யும் போது நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம், ஆயில் வந்து ரொம்ப லூஸாக தண்ணி மாதிரி ஆயிடுச்சு அப்படின்னு கண்டுபிடிச்சிக்கலாம். நீங்கள் மிஷின் வாங்கிட்டு போனதுக்கப்புறம் நீங்கள் ஒரு இன்னு ஒரு அவுட் வாட்டர் இன்னும் கொடுக்கணும். இந்த மிஷின் எங்கே போகுது பார்த்தீங்கன்னா, ராஜஸ்தானில் ஹனுமங்கர் அப்படிங்கிற ஊருக்கு போகுது. எப்படின்னா, அவர் யூடியூப் சேனலை பார்த்தாரு, என்னோட சேனலை பார்த்துட்டு எனக்கு ஃபோன் பண்ணி என்கிட்ட கேட்டார், சார் மிஷின் வந்து நீங்கள் ஸ்டாண்டர்டாக பண்ணுறத விட எங்கள் ஏரியாவில் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக பண்ணுறாங்க, அந்த மாதிரி உங்களை பண்ணித்தர முடியுமா அப்படின்னு கேட்டாங்க. கண்டிப்பாக முடிஞ்சு சொன்னேன். அதன் பிரகாரம் அவர் சொன்னதுக்காக இது 30 mm பிளேட்டு, பேக் சைடு பார்த்தீங்கன்னா ஹைட்ரோ மோட்டார், அது போக பார்த்தீங்கன்னா டையோட ஹைட் வந்து 80 mm. அவர் சொன்னதுக்காக கொஞ்சம் எல்லாமே கொஞ்சம் மாடிஃபிகேஷன் பண்ணியிருக்கிறோம். அவர் மொத்தம் பேக்கேஜாக வாங்குறாரு. எப்படின்னா, இந்த ரோட்டரி மிஷின் 1, பேன் மிக்சர் மிஷின் 1, கன்வேயர் 1, ஹைட்ராலிக் பேலட் ட்ராலி 2, 4 சின்ன ட்ராலி, அப்படி மொத்த பேக்கேஜாக வாங்குறாரு. இப்போ இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் போட்டு பார்த்துட்டோம். இதோடைய சின்ன டெமோ வீடியோ என்னோட ஃபேக்டரியில் போடுறேன், வாங்க அதையும் பார்த்துடல அப்படிங்கிறத. இதுக்கு முன்னாடி ஒரு ரோட்டரி மிஷின் வீடியோ போட்டிருப்பேன், அது கவனிச்சு பார்த்தீங்கன்னா இந்த கான்செப்ட் மாறி இருக்கும். அதாவது இது இந்த பக்கமாகவும் சிலிண்டர் அந்த பக்கமாகவும் இந்த நேம் பிளேட் அந்த பக்கம் இருக்கும். அப்போது கஸ்டமர் கேட்குறாங்க, சார் எங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா மண் விழுகிறது வந்து ரைட் சைடு வேணும், லெஃப்ட் சைடு வேணும், எனக்கு வந்து இடம் கம்மியாக இருக்குது அப்படி கேட்குறாங்க. அவங்க கேட்குறதுக்காக நாங்கள் செஞ்சு கொடுக்குறோம். இந்த மிஷினை பற்றி கொஞ்சம் டீட்டெயில் பார்த்துருக்கோம், நிறைய பார்க்கல, கொஞ்சமாவது பார்த்துருக்கோம். இது மட்டும் இல்லாமல் பேன் மிக்சர், கன்வேயர், ஹைட்ராலிக் ட்ராலி அப்படி நிறைய விஷயங்கள் இருக்குது. இப்போ இந்த மிஷினுடைய டோட்டல் பவர் பார்த்தீங்கன்னா 32 HP 3 phase லைன் தேவைப்படும் இந்த மிஷின் டோட்டல் பவர். அதே போல் நிறைய கஸ்டமர்ஸ் யூடியூப்ல நிறைய கேள்வி கேட்குறீங்க, அப்படி கேட்குற தவிர்த்துருங்க. எப்படின்னு கேட்டிங்கன்னா, இப்போ இந்த கஸ்டமர் பாருங்கள், டேரெக்டாக ஃபோன் பண்ணிட்டாரு. ஃபோன் பண்ணும்போது அவருக்கு தேவையான எக்யூப்மெண்ட், அவருக்கு தேவையான ஸ்பெசிஃபிகேஷன் எங்களால் பண்ண முடியுது. அதனால் யூடியூப்ல நிறைய கேள்வி கேட்குற தவிர்த்துட்டு டேரெக்டாக கால் பண்ணிட்டீங்கன்னா
நம்ம பேசுறதுக்கு ரொம்ப ஈஸியாகவும் இருக்கும். நீங்கள் கேட்குற மாதிரி எங்களால் பண்ணித்தரவும் முடியும். இப்போது இந்த மிஷினுடைய ப்ரைஸ் அண்ட் டீல் தெரிஞ்சிங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் என்னோட கான்டாக்ட் கொடுத்துறேன். எனக்கு கால் பண்ணுங்கள். இன்னும் தெளிவாக வழக்கமாக சொல்லித்தரேன். நன்றி, வணக்கம்.